கை கால் மரத்து போதா? தூங்கும்போது உங்கள் கை கால்கள் மரத்து போதா? இல்லை இருசக்கர வாகனம் ஓட்டும்போது உங்கள் கை கால் இல்லை, பெரும்பாலும் கை தான் வந்து ரொம்பவும் மரத்து போகும், விரலெல்லாம் அப்படி மரத்து போகும். இதுக்கு ஒரே ஒரு காரணம், சிம்பிள் எளிதான காரணம் என்னென்னா உடல் உழைப்பு இல்லாமல் தான். உடல் உழைப்பு இல்லாமலேயே நம்ம வந்து வாழும்போது நம்ம கை விரல்கள் வந்து தூங்கும்போது மரத்துறோம். ரத்த ஓட்டம் வந்து உடல் முழுக்க பாயணும், அதாவது தடை இல்லாமல் பாயணும், சிரமம் இல்லாமல் பாயணும். அதுக்கு ஒரே வழி உடல் உழைப்பு தான். நீங்கள் வந்து உங்களுக்கு வீட்டு தோட்டம் இருந்ததுன்னா அதில் ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அரை மணி நேரத்தை செலவழித்து உடல் உழைப்பில் ஈடுபடுங்க. வாக்கிங் போங்க, நடைபயிற்சி போங்க. ஓட்டப்பயிற்சி மிக மிக முக்கியம். நம்ம அந்த உடல் உழைப்பு மூலமாகவும் ஓட்டப்பயிற்சி மூலமாகவும் நடைபயிற்சி மூலமாகவும் நாம் எதை உருவாக்குகிறோம் என்றால் நம்முடைய இதயம் வேகமாக துடிப்பதை உருவாக்குகிறோம். நம்முடைய இதயம் வேகமாக துடிக்கணும். நீங்கள் உடல் உழைக்கும் போது உங்கள் இதயம் வேகமாக துடிக்கும். அது வந்து இதயத்தோட வேகம், அந்த வேகத்தில் தான் அது வேகமாக துடிக்குது. அந்த வேகம்தான் இரத்த ஓட்டத்தை உடல் முழுவதும் தடை இல்லாமல் சிரமம் இல்லாமல் செய்வதற்கு வழி ஏற்படுத்தும். அதனால் வந்து கை கால்கள் மரத்து போகுது அப்படின்னா அது இரத்த ஓட்டத்தில் ஏற்பட்ட பாதிப்பு தான் காரணம். இரத்த ஓட்டங்கிறது என்னது அப்படின்னா அது இதயம் சம்மந்தப்பட்டது. இதயத்தோட வேலை தான் உடல் முழுவதும் ரத்தத்தை கொண்டு செல்கிற வேலை இதயத்தோட வேலை. அதனால் நாம் வந்து கை விரல்களுக்கு வைத்தியம் பார்க்காம இதயத்துக்கு வைத்தியம் பார்க்கணும். அது இதய நோயோட அறிகுறி தான் கை விரல்கள் மரத்து போகிறதுக்கு காரணம். நீங்கள் இருசக்கர வாகனமாக ஓட்டும் போதும் சரி, தூங்கும் போதும் சரி, உங்கள் கை விரல்கள் மரத்து போகும், பயங்கரமாக மரத்து போகும். அதாவது ரத்த ஓட்டம் இல்லைன்னா இந்த உடம்பு எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் அந்த கை விரல்கள் மரத்து போகும்போது தான் உணர முடியும். அந்த கை விரல்களை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ கை கால்கள் மரத்து போச்சுன்னா நம்ம ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம், அல்லது வந்து ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கோம், எந்திரிச்சு நடக்கும்போது நமக்கு வந்து அந்த கை கால்கள் மரத்து போயிடும், கை விரல்கள் மரத்து போயிடும். ரத்த ஓட்டம் இல்லாத அந்த உடல் உறுப்பு இருக்குல்ல, கையோ காலோ, அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய, அதை அசைக்கவே முடியாது நம்மளால், அதை பயன்படுத்தவே முடியாது. அப்போது இந்த உடல் வந்து பயன்படுத்தணும்னா ரத்த ஓட்டம் இல்லைன்னா அந்த கை கால்களை வந்து நம்ம பயன்படுத்தவே முடியாது. அவ்வளோதான், அது இறந்து போனதுக்கு சமானம் தான். அப்போ நம்ம மீட்டெடுக்கிறோம், திரும்பவும் அதை வந்து ஒழுங்காக வச்சு ரத்த ஓட்டம் திரும்பவும் நல்லா பாயிற மாதிரி பண்ணி அதை செய்கிறது மூலமாக நம்ம கைகளையோ கால் விரல்களையோ மரத்து போன அந்த கை விரல்களையோ கால்களையோ நம்ம மீட்டெடுக்கிறோம். அப்போது ரத்த ஓட்டத்தை வந்து சிறப்பாக மாற்றிட்டோம் அப்படின்னா நம்ம கை விரல்களோ அல்லது கைகளோ கால்களோ சிறப்பாக இயங்கும், சுறுசுறுப்பாக இயங்கும், தடை இல்லாமல் இயங்கும், அதாவது சிரமம் இல்லாமல் இயங்கும், அந்த சுறுசுறுப்பாக இயங்கும். அப்போ அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம இதயத்துக்கு பயிற்சி கொடுக்கணும். இதயத்துக்கு என்ன மாதிரி பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னா நல்லா இதயம் படபடன்னு துடிக்கணும். அதுதான் இதயத்துக்கு கொடுக்குற பயிற்சி. வேகமாக ஓடணும், உடல் உழைப்பில் ஈடுபடணும். உங்களுக்கு ஒரு தோட்டம் இருக்குது அப்படின்னா அங்கே போயிட்டு உடல் உழைப்பில் ஈடுபடுங்க. அங்கே இருக்கிற மரம் செடி கொடிகளை திருத்துங்க. நீங்கள் சுதந்திரமாக அந்த நிலத்தை வந்து ஒரு விவசாயம் பண்ணி அதை வந்து மாற்றுறதுக்கான முயற்சியில் ஈடுபடுங்க. மண் வெட்டியை வச்சு அங்கே இருக்கிற புல்லுகளை வந்து புதர்களை வெட்டி அதை சுத்தப்படுத்துங்க. உங்களுக்கு பாம்பு கடிக்காமல் இருக்கணும். விவசாயம் பண்ணும்போது இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பாம்பு, பூச்சிகள், இதில் தொழிலிருந்து முதல்ல பாதுகாப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படிங்கும்போது நம்ம வந்து தெளிவாக அந்த பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். அதன் பிறகு தான் நம்ம வந்து விவசாயத்தை ஈடுபடணும். அப்போ இதற்கான முயற்சிகளை நீங்கள் ஒரு ஆளை வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்கலாம், வாப்பா இந்த காசு 1000 ரூபாய் நீ இதெல்லாம் வெட்டி போட்டுரு, இப்படி சொல்கிறதுக்கு பேர் விவசாயம். இதை செய்கிறதுனால உங்கள் ரத்த ஓட்டம் கை விரல்கள் மரத்து போகிற பிரச்சனை சரியாயிடாது. நீங்களாக உழைக்கணும். நீங்கள் போயிட்டு அந்த களத்தில் இறங்கணும். ஒரு பொழுதுபோக்காக அதை மாற்றணும். தினம் 1 மணி நேரம் உழைங்க. உடல் உழைப்பில் ஆர்வத்தை ஏற்படுத்திக்கணும். அதுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். உடல் உழைப்பில் ஆர்வத்தை ஏற்படுத்தணுன்னா நீங்கள் 3 வேளையும் தானிய உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா உடல் உழைப்பில் உங்களுக்கு ஆர்வமே வராது. நீங்கள் ஒரு சோம்பேறி தான். உங்கள் உடலை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் மூளை உழைப்பில் தான் தீவிரமாக ஈடுபடுவீங்க. மூளை உழைப்பு தான் என்ன யோசிக்கும் அப்படின்னா நீங்கள் 3 வேளையும் நல்ல அரிசி சாதம் இட்லி தோசை பூரி பொங்கல்னு சாப்பிட்டு வாடா விவசாயம் பண்ணலாம் 1/2 மணி நேரம் அல்ல தினம் 1 மணி நேரம் பண்ணலான்ட்டு போனால் உங்களுக்கு என்ன யோசிக்குன்னா
நம்மக்கிட்ட தான் நிறைய பணம் இருக்கு. அந்த பணத்தை கொடுத்து ஒரு 2-3 வேலையாட்களை வாங்கி அங்கே உள்ள விவசாய நிலத்தில் உள்ள அதெல்லாம் வெட்டி போடுங்க, இதை வெட்டி போடுங்க, சூப்பராக வேலை முடிஞ்சு போச்சு, இதுக்கு போயிட்டு நம்ம போய் பண்ணுமா அப்படின்னு உங்கள் மூளை யோசிக்கும். அதான் மூளை உழைப்புங்கிறது. பிறரை வைத்து உடல் உழைப்பை வந்து காசு கொடுத்து நிறைவேற்றி கொள்கிற அந்த விழிப்புணர்வு தான். அந்த விழிப்புணர்வு அதாவது மோசமான விழிப்புணர்வு அல்லது தவறான விழிப்புணர்வு. ஆனால் அது தற்போதைய இயந்திர உலகில் மிகவும் புத்திசாலித்தனமான அறிவுபூர்வமான விழிப்புணர்வாக பார்க்கப்படுகிறது. சரி, அது உங்கள் தொழிலாக இருந்தால் நீங்கள் அப்படி பண்ணலாம். விவசாயம் வந்து உங்கள் தொழிலாக இருந்ததுன்னா அந்த நடைமுறை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அப்போ தான் வந்து விவசாயத்தில் நம்ம வந்து நிறைய செயல்களை சாதிக்க முடியும். உங்கள் தொழில் அதுவாக இல்லாத போது, அது விவசாயமாக இல்லாத போது, உங்களிடம் 2 ஏக்கர் விவசாய நிலம் இருக்கிறதா அல்லது 1 ஏக்கர் விவசாய நிலம் இருக்கிறதா, அப்படி என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது தினம் கிடைக்கின்ற நேரங்களிலெல்லாம் 1 மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் தவறாமல் விடாமுயற்சியுடன் அந்த விவசாய நிலங்களில் உழைக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களிடம் பணம் இருக்கிறது, ஆனால் விவசாய நிலம் இல்லை, உடனே வாங்கி போடுங்கள் விவசாய நிலத்தை. அதில் பழங்களை தருகிற, காய்கறிகளை தருகிற, உணவுகளை உற்பத்தி செய்கிற மரம் செடி கொடிகளை வளர்த்திடுங்கள். அதன் மூலம் உங்களுக்கு உடற்பயிற்சியும் உடல் உழைப்பும் கிடைக்கும். அதே நேரத்தில் நீங்கள் உற்பத்தி செய்கிற அந்த காய்கறி, கனிகள், உணவுகள் இவற்றில் ரசாயனம் கலந்த எந்த உரத்தையும் போடாதீர்கள். அதன் மூலம் இயற்கையான உரத்தை போடுங்க. அதாவது ரசாயன உரம் போடுறதுக்கு பதிலாக உரத்தை போடாமலே இருக்கலாம். ரசாயன உரம் போடுறதை விட உரத்தை போடாமல் இருந்து உற்பத்தி செய்யப்படுகிற காய்கறிகள், உணவுகள் எல்லாம் வந்து உடம்புக்கு நன்மையை தான் கொடுக்கும், அதாவது சத்தை தான் கொடுக்கும். அதனால் ரசாயன உரம் இல்லாமல் நீங்கள் ரசாயன உரம், பூச்சிக்கொல்லி மருந்துகள் தெளிக்காமல் உங்களுக்கு தேவையான உணவுகளில் ஒரு பகுதியை முழுவதுமாக உங்களால் உற்பத்தி செய்ய முடியாமல் போகலாம். ஆனால் உங்களுக்கு தேவையான உணவுகளில், ஒரு வருடத்திற்கு தேவையான உணவுகளில் ஒரு 10% உங்களால் உற்பத்தி செய்ய முடியும். இன்னும் முயற்சி செய்தால் உங்களிடம் ஒரு 2 ஏக்கர் நிலம் இருந்தால் நீங்கள் உங்களுக்கு தேவையான உணவுகளை ஒரு 60% விட உற்பத்தி செய்துவிட முடியும். இதன் மூலம் உங்கள் உடலை ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்து தயாரித்து அதன் மூலம் உணவுகளை உற்பத்தி செய்து அதன் மூலம் மக்களிடம் அந்த உணவுகளை மக்களிடம் வியாபாரம் செய்து அதன் மூலம் பணத்தை சம்பாதிக்கின்ற கயவர்களின் சூழ்ச்சிகளிலிருந்து நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும். நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும். ஆக இதில் என்ன கிடைக்குதுன்னா, விவசாய நிலத்தில் நீங்கள் உழைக்கும் போது உங்கள் உடம்புக்கு உடல் உழைப்பு கிடைக்குது. அதன் மூலம் நீங்கள் காய்கறிகளை உற்பத்தி செய்கிறீங்க. அதன் மூலம் உங்களுக்கு சத்தான காய்கறிகள் கிடைக்குது. ஒரு கால்நடைகளை கூட வளர்க்கலாம். ஒரு ஆடோ, ஒரு குறைவான முயற்சியிலேருந்து போகணும். எளிதான முயற்சியிலேருந்து ஆரம்பிக்கணும். எடுத்த உடனே 4 எருமை மாட்டை தூக்கி வளர்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. டக்குன்னு என்ன பண்ணணும், ஒரு ஆடு அல்லது ஒரு மாடு, பசு மாடு, இப்படி ஒரு கன்றுக்குட்டியை வாங்கி அதனை வளர்க்க வேண்டும். கன்றுக்குட்டியிலிருந்து நம்ம வளர்க்கணும். அது மேலே பாசம் வந்துருச்சுன்னா அது பாசத்தோடு வளர்க்கணும். அப்படிங்கும்போது அதுக்கு உணவு தேடுறது நமக்கு கஷ்டமாக தெரியாது. ஏன்னா அது நம்மளுடைய செல்லப்பிராணி ஆயிடுது. எடுத்த எடுப்பிலே ஒரு பெரிய காளை மாடையோ அல்லது பசு மாடையோ அல்லது ஒரு எருமை மாட்டையோ நீங்கள் கொண்டு வளர்க்கும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த மாட்டை வளர்க்குறதுல திடீர்னால ஆர்வம் வராது. ஏன்னா அதன் மேலே உங்களுக்கு பாசம் வரணும். அப்போ தான் அதுக்கு உணவு கொடுக்கணுமே அப்படிங்கிற உணர்வு வந்து உங்களுக்கு உணர்வுபூர்வமாக இருக்கும், இயல்பாக இருக்கும், இயற்கையாக இருக்கும். உங்களை அது தூங்க விடாது. தூங்க விடாமல் அதற்கு உணவு அளித்த பின்பு தான் நீங்கள் திருப்தி அடைவீர்கள். அதனால் அதுக்கு தேவையான உணவை எப்படி பெறுவது என்று யோசிப்பீர்கள். அதை உங்கள் விவசாய நிலத்திலிருந்தே பெற முடியுமா என்றும் யோசிப்பீர்கள். விவசாய நிலத்தில் ஒரு சிறு பகுதியை ஒரு 20 அடி நீளம், 20 அடி அகலம் அல்லது 50 அடி அகலம், 50 அடி நீளம் பரப்பளவில் அந்த மாட்டுக்கு தேவையான பொருட்களை வளர்ப்பதற்காக நீங்கள் பொருட்களை விவசாயம் செய்திடுங்கள். மேலும் வேறு எவ்வாறு வைக்கோலை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது மாட்டுத் தீவனங்கள், இயற்கையான மாட்டுத் தீவனங்களை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி அதை பாசத்தோடு வளர்த்திடுங்கள். அதிலிருந்து கிடைக்கும் உரங்களை நீங்கள் உங்கள் விவசாய நிலத்திற்கு பயன்படுத்துங்கள். இப்படி ஒரு பொழுதுபோக்கு நமக்கு இருக்கணும். இது நம்ம உடம்பை பாதுகாக்கும், நம்முடைய மனசை அமைதிப்படுத்தும். விவசாயங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னா, விவசாயங்கிறது நீ நேர்மையாக இருந்தால் தான் விவசாயமே பண்ண முடியும். ரொம்ப கட்டுப்பாட்டோடு இருந்தால் தான் நீ விவசாயமே பண்ண முடியும். விவசாயம் என்பது உடல் உழைப்பு சார்ந்தது. உடல் உழைப்பில் நீ ரொம்ப கட்டுப்பாட்டோடு இருக்கணும். நோய்களோடையும் போதை பழக்கத்தோடையும்
வந்து விவசாயம் செய்யவே முடியாது. உனக்கு உணவு கட்டுப்பாடு வேண்டும், ஒழுக்கம் வேண்டும், கட்டுப்பாடு வேண்டும், நேர்மை வேண்டும், நேர்மையான சிந்தனை வேண்டும், எளிமையை ஏற்றுக்கொள்கிற அந்த தூய மனது வேண்டும், போலித்தனம் இருக்கக்கூடாது, அடிமைப்படுத்தி பிறரை வேலை வாங்கி சொகுசாக வாழ்ந்து விடலாம் என்கிற குறுக்கு புத்தி இருக்கக்கூடாது, உடல் உழைப்பு மீது ஒரு ஆர்வம் இருக்க வேண்டும். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் உங்களால் விவசாயம் செய்ய முடியும். விவசாயம் செய்வதற்கு நீங்கள் போதை பழக்கத்தினுடையோ மது அருந்தி கொண்டோ புகைப்பிடித்து கொண்டோ நீங்கள் விவசாயம் செய்வதாக இருந்தால் உங்களால் விவசாயம் செய்ய முடியாது. பிறரை ஏமாற்றி வயிறு வளர்க்கலாம், வாழ்க்கை வாழ்ந்து விடலாம், சொகுசாக வாழ்ந்து என்கிற நேர்மையற்ற சிந்தனை இருந்தால் உங்களால் விவசாயம் செய்ய முடியாது. உடல் உழைப்பில் ஈடுபட முடியாது. விவசாயம் என்பது என்னது? உடல் உழைப்பை சார்ந்தது. அதனால் உடல் உழைப்பில் ஈடுபடுபவர்களுக்கு விவசாயத்துக்கு மட்டும் கிடையாது. நம்ம உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டு விவசாயம் செய்வோம், விளையாடுவோம், நடைபயிற்சி செய்வோம், அல்லது வந்து வீட்டில் உள்ளவங்களுக்கு உதவி செய்வோம், கடைக்கு போய் ஏதாவது வாங்கி கொடுப்போம், அவங்க சொல்கிற வேலைகளை செய்வோம். இதுக்கெல்லாம் என்ன தேவை அப்படின்னா அடிப்படையாக உடல் உழைப்பு தேவை. உடல் உழைப்பை வைத்து நம்ம விவசாயத்தை மட்டும் செய்ய முடியாது, பல வேலைகளை செஞ்சுருவோம். விவசாயம் உட்பட பல வேலைகளை செய்வோம். அப்படிங்கும்போது நாம் வந்து உடல் உழைப்பு சார்ந்த அதில் தான் நம்முடைய உடல் ஆரோக்கியமே இருக்குது. எதெல்லாம் உடல் உழைப்பு வச்சு நம்ம செய்கிறோம்? விளையாடுறோம், உடற்பயிற்சி செய்கிறோம், அப்புறம் வந்து விவசாய தொழில் செய்யணும், நடைபயிற்சி செய்யணும், ஒருத்தர் ஒரு வேலை சொன்னாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்யணும். நம்ம ஏன் வந்து மொபைல் ஃபோனில் அடிக்ட் ஆகி கிடக்கும்? நமக்கு உடல் உழைப்பு மேலே ஆர்வம் இல்லை. அதனால் ஒரே இடத்துலேருந்து பொழுதை போக்குகின்ற மிக எளிதான வழிமுறையாக நாம் வந்து மொபைல் ஃபோனை பார்க்குறோம் அல்லது டிவியை பார்க்குறோம். அதனால தான் வந்து நமக்கு வந்து மொபைல் ஃபோன் மேலே ரொம்ப அடிக்ஷன் ஏன் வருது, அடிமைத்தனம் ஏன் வருது? அது ஏன் நம்மை அடிமைப்படுத்துகிறது? நாம் பலவீனமாக இருக்கிறோம், உடல் உழைப்பு மீது நமக்கு நம்பிக்கை இல்லை. அந்த பலவீனம் தான் நம்ம மொபைல் ஃபோனில் அல்லது வந்து டிவி நிகழ்ச்சிகளை பார்ப்பதில் நாம் அடிமையாக கிடக்கிறோம். ஆதலால் அதன் மூலம் நமக்கு உடல் சோம்பேறித்தனம் அதிகமாகிறது, உடல் பருமன் அதிகமாகிறது, உடலில் நோய் அதிகமாகிறது. இது எல்லாம் நாம் வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் அடிப்படையாக நமக்கு தேவை உணவு கட்டுப்பாடு. தானிய உணவுகளை மிக மிக குறைவாக சாப்பிடுங்கள். உப்பு கலந்த உப்பை மிக குறைவாக பயன்படுத்துங்கள். காய்கறிகள், பழங்கள், கடலைகள், இது போன்ற உணவுகளை தேடுங்கள். அரிசி சாதம், இட்லி எல்லாம் ஒரு மதிய உணவுகளில் ஒரு கைப்பிடி அளவு கூட முற்றிலும் தவிர்த்தால் ரொம்ப நல்லது. இப்படியெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுனா உடல் உழைப்பில் ஆர்வம் ஏற்படும். உடல் உழைப்பு மீது உள்ள ஆர்வம் தான் உங்களுக்கு உடற்பயிற்சி செய்ய வைக்கும். விவசாய தொழிலில் போயிட்டு ஒரு தினம் 1 மணி நேரம் உழைப்பதற்கான ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். அதனால் வந்து நாம் வந்து உடல் உழைப்பில் மீது ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் நேர்மையாக இருக்க வேண்டும், ஒழுக்கமாக இருக்க வேண்டும். நேர்மை தவறியதால் தான் விவசாயத்து மேலே உடல் உழைப்பு மேலே ஏன் மக்களுக்கு ஆர்வம் இல்லைன்னா அவங்க ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கே அறியாமல் நேர்மையற்ற செயல்களை செய்கிறார்கள். இதை செய்தால் என்ன தவறு? உலகம் இப்படித்தான் இருக்கிறது, எல்லோரும் இப்படித்தான் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன சின்ன விஷயத்த அலட்சியமாக நினச்சி நேர்மையற்ற பண்புகளை வளர்த்து கொள்கிறோம், ஒழுக்கமற்ற பண்புகளை வளர்த்து கொள்கிறோம், கட்டுப்பாடற்ற வாழ்க்கை முறையை வடிவமைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் கடைசியில் என்ன மாதிரியான விளைவை இறுதியாக வெளிப்படுத்துகிறது? சோம்பேறித்தனத்தை, உடல் உழைப்பு மீது நமக்கு நம்பிக்கையற்ற ஒரு மனநிலை ஏற்படுத்துகிறது. அது உடல் பருமனை ஏற்படுத்துகிறது, உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற உணவுகள் மீது ஆர்வத்தை ஏற்படுத்துகிறது. அந்த மாதிரியான உணவுகளை நிறைய சோறு சாப்பிட்றோம், நிறைய பிரியாணி சாப்பிட்றோம், நிறைய தோசை சாப்பிட்றோம், காஃபி குடிக்கிறோம், சர்க்கரை கலந்து வெள்ளை சீனி கலந்த காஃபியை குடிக்கிறோம். அப்புறம் வந்து சப்பாத்தி, பூரி, பிரியாணி, சாதம், தயிர் கலந்து அப்படி இறுதியாக ஒரு அடி அப்படி மத்தியானம் சாப்பிட்டாக்கா கடைசியாக தயிரை போட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சிக்கிறோம். இப்படி வயிற்றை தள்ளிட்டு அதனால நமக்கு உடல் உழைப்பு மேலே எப்படி ஆர்வம் வரும்? உடல் உழைப்பு மேலே ஆர்வம் வரும்னா முதல்ல வந்து தானிய உணவுகளை 5% குறைத்து விடுங்கள். நீங்கள் சாப்பிடுகிற உணவுலேருந்து 5% குறைத்து விடுங்கள். அப்பொழுது தான் வந்து உங்களுக்கு உடல் உழைப்பு மீது ஆர்வம் ஏற்படும். அந்த ஆர்வத்தை அடிப்படையாக கொண்டு தான் விவசாயத்தில் நீங்கள் தினமும் ஒரு மணி நேரத்தை செலவழிக்க முடியும், நடைப்பயிற்சி செய்ய முடியும், உடற்பயிற்சி செய்ய முடியும். நீங்கள் உடற்பயிற்சி செய்கிற வல்லுநர்கள்லாம் பாருங்கள், உடற்பயிற்சி கூடத்துக்கு செல்கிற நல்ல ஆணழகன், பெண்ணழகிகள், உடற்கட்டு, உடலை உறுதியாக பராமரிக்கின்ற அந்த உடல் உறுதி கலைஞர்களை பாருங்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் உணவில் கட்டுப்பாடு இருக்கும்.
அந்த கட்டுப்பாடு இருப்பதனால் மட்டும்தான் அவர்கள் தங்கள் உடலை உறுதியாக மாற்றுகிறார்கள். கட்டுப்பாடு இல்லாமல் சாதாரண மக்கள் போன்று உணவுகளை சாப்பிட்டு கொண்டு அவர்கள் வாழ்வார்களே, ஆனால் அவர்களால் தங்கள் உடலை உறுதியாக மாற்றிக்கொள்ளவே முடியாது. தங்கள் உடலின் உறுதியை அல்லது தரத்தை உயர்த்தி கொள்ளவே முடியாது. அது ஒரு தரமான உடல், உயர்ந்த உடலுக்கு உதாரணம் எதுவென்றால் உறுதியான உடல் தான். ஓகே, நன்றி. அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக நான் யூடியூப்க்கு வந்திருக்கேன். இதுவரை புத்தகம் எழுதிட்டு இருந்தேன். புத்தகம் எழுதுறதில் நிறைய விஷயங்களை என்னால் எழுத முடியல. சரி, புத்தகம் எழுதுறத விட்டு யூடியூப்புக்கு வந்திருக்கேன். சரி, யூடியூப் வந்துட்டால் புத்தகம் எழுதுறத நிறுத்த மாட்டேன், புத்தகத்தையும் எழுதுவேன். தினமும் என்னால் 10 பக்கம் தான் எழுத முடியுது. அதிகபட்சமாக 20 பக்கம் எழுதுகிறேன். ஆனால் நிறைய விஷயம் எனக்கு சொல்லணும்னு தோணுது. இதுவே ரொம்ப தாமதம். அதனால் புத்தகம் எழுதுறதோட இதையும் நான் சேர்த்துக்கிறேன். அதனால் என்னுடைய கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த இப்போ எல்லாருமே இந்த மக்களுக்காக ஏதோ ஒரு வகையில் உழைக்கிறாங்க, முயற்சி செய்கிறாங்க, மக்களுக்கு பயன்படுற மாதிரி வாழணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களில் ஒருத்தராக நானும் சேர்ந்துக்கிட்டு இந்த வேலையில் இப்போ நான் ஈடுபட்டுருக்கேன். அதனால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நன்றி.